ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, மிகப்பெரிய நன்மை உன் வீடு தேடி வரும். சூழ்நிலை காரணமாக பிரிந்த உறவு மனம் மாறி உன்னை தேடி தானாகவே வரும். நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் அருள் பார்வை உன்னை எப்பொழுதும் வழிநடத்தும். உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத பல எண்ணங்கள் தோன்றியிருக்கும். அது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேள். என்னை தரிசிக்க வரும் என் குழந்தையின் மனம் தெளிந்த மழைநீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும். எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன, வார்த்தைகள்தான் செயல்களின் முகவுரையாகின்றன, செயல்கள்தான் நடத்தை முறைகளாகின்றன, பின் அவையே வாழ்க்கையினை தீர்மானிக்கின்றன. புரியவில்லையா? நீ சுடு தண்ணீரை கொதிக்க வைக்கிறாய். அது முதலில் சூடு ஏறுவதில்லை. சிறிது நேரத்தில் தீயின் வெப்பத்தினால் கொதித்து மேலே நீர் அவி வரும். அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கிறாய். அதுபோலத்தான் நீ என் இடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து உள்ளதாய் இருக்கும். அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் என்னை தரிசிக்க அவ்வாறு செய்வேன். முட்களை தொடாமல் ரோஜாவினை பறிப்பது மிகவும் கடினம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கு யாருக்கும் கிடையாது. பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்க முடியாது. தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லா பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை. இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம் உனக்கு எதிரி, அதனை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். நாம் வாழும் காலம் சில காலம்தான். எதற்கு போட்டி பொறாமை? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்றால், உன் ஆசானாக நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு. வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீயவையாகவும் தான் இருக்கும். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டுதான் அதன் வெளிப்பாடு ஆகும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி. அது உன்னை தடுமாற வைக்கும். நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 1000 மடங்கு உன் மனதிடமும் உன் எண்ணங்களுடனும் போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் சந்திக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களிலிருந்து வருவது. ஆனால் குணத்தின் முழு சாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லை. உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது. அதற்கு ரூபங்கள் கிடையாது. நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது. ஆனால் எண்ணம் என்பது இந்த உலக ஆசைகளை உன் மனதில் தூண்டி உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடர செய்யும். உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம். அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குவேன். உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன். உன்மேல் படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி எறி. வெற்றிகளை நான் கொண்டு தருவேன். இது உன் உயிரான சாயப்பாவின் வாக்கு. என் குழந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன் சாய் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது உனக்கு கிடைக்கப் போகிறது. என்னை நம்பினார் எப்பொழுதும் கெடுவது இல்லை. உன் பிரார்த்தனை பலனை தரப்போகின்றது. உன் துன்பங்கள் தொலையும், விருப்பங்கள் நிறைவேறும். உன் கவனம் என் மீது இருக்கட்டும். நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். என்னை ஒரே ஒரு முறை அன்புடன் அழைத்துப்பார். உன்னை காப்பாற்ற ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் அற்புதங்கள் படைக்கப்பட்டு கொண்டிருப்பேன். கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்தால் உன்னுடன் நான் இருப்பேன். மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். எவன் என்னை மிகவும் விரும்புகிறானோ அவன் என்னை எப்போதும் காண்கிறான். என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல என்னுடன் சேர்கிறான். முதலில் பசியுடன் இருப்போருக்கு உணவு கொடுத்து பின்பு நீ உணவு உண். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் இதயமே என் இருப்பிடம். உன் துன்பங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. இனி நீ போதும் போதும் என கூறுமளவிற்கு நன்மை செய்ய போகிறேன். பொறுத்திருந்து பார். நீ உயிராக நேசித்த உறவு ஒன்று உன் வாசல் தேடி வரும்.
உன் கவலைக்கும் கண்ணீருக்கும் முடிவு வந்துவிட்டது. உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியிலிருந்து நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். இனி கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நலமுடன் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. அனைத்து உயிரினங்களிலும் நானே வியாபித்து இருக்கின்றேன் என்பதனை தெளிவுபடுத்த இங்கே ஒரு நிகழ்வை நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். ஒரு சமயத்தில் சாஹிப் என்பவரின் மனைவி உணவருந்தும் பொழுது உடம்பெல்லாம் சேற்றுடன் நாய் வந்து பக்கத்தில் நின்றவுடன் அந்த அம்மையார் தன் சோள ரொட்டியை சிறிது நாய்க்கு அளித்தார். அடுத்ததாக பசியால் வாடிய பன்றியும் வந்தது. உடனே பன்றிக்கும் உணவளித்தார். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு மதிய நேரத்தில் பகவானை காண சென்றார் அந்த அம்மையார். அப்பொழுது பகவான் மிகுந்த அன்புடன் அம்மையாரிடம், அன்னையே, இன்றைக்கு நீர் உணவளித்தீர். நான் பசியால் பிராணன் போகும் அளவுக்கு வாடினேன். நீரோ எனக்கு உணவளித்தீர் என்று நன்றி கலந்த தோணியில் கூறினார். இதை நீர் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதுவே சத்தியமான சேமத்தை அளிக்கும் என பகவான் கூறினார். முதலில் பசியால் வாடுபவர்களுக்கு உணவளித்துவிட்டு பிறகு நீ சாப்பிடு. இதனை வாழ்நாள் முழுவதும் நீ கடைபிடி என்று பகவான் கூறினார். இந்த வழிமுறையை அந்த அம்மையாருக்கு மட்டும் அல்ல, நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சத்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அம்மையாருக்கோ ஒன்றுமே புரியவில்லை. நானோ நாய்க்கும் பன்றிக்கும் அல்லவா உணவளித்தேன், எவ்வாறு பகவான் உட்கொண்டிருக்க முடியும் என்று சிந்தித்தார். அப்பொழுது பகவான் கூறினார், அன்னையே, பசியால் வாடிய நாயும் சேறு பூசிய பன்றியும் நானே என்றார். பகவானுடைய திருவாய்மொழியை கேட்ட அம்மையார் வியப்படைந்தார். பகவான் மேலும் கூறினார், அன்னையே, சில சமயம் நாய், சில சமயம் பன்றி, சில சமயம் பசுமாடு, இவ்வாறு நான் பல்வேறு சமயங்களில் பலவிதமான உருவங்களில் உலா வருகின்றேன் அன்னையே என்றார். மேலும் உயிருள்ள ஜந்துக்கள் முதல் அனைத்திலும் என்னை பார்ப்பவரையே நான் விரும்புகிறேன் என்று அறிந்து கொள்ளும் பேத புத்தியை நீ விட்டுவிட வேண்டும். அதுவே என்னை வழிபடும் முறையாகும் என்றார். அனைத்து உயிர்களிலும் வியாபித்து இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி சத்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் அனைவரையும் சமமாக நேசித்து அன்பு பாராட்டி அனைவருக்குள்ளும் வீற்றிருப்பது ஏகத்தின் ஒரு துளியே என்கின்ற மூல சூட்சமத்தை உணர்ந்து சாய் மாதாவின் அன்புக்கு நாம் பாத்திரமாவோம். சாய் குரு பகவான் காட்டிய நெறிமுறைகளை நாம் அனைவரும் பின்பற்றி உயர்ந்த நிலையை நாம் அடைய பெறுவோம். இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். எனதன்பு குழந்தையே, இதயமே வெடித்து சிதறும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? ஒன்றை மறந்து விடாதே. அந்த இதயத்திற்குள் தான் இறைவன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளார். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம், நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று. நம்மை இதே நிலையிலேயே இறைவன் வைத்து விடுவானா என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே இறைவனுக்கு தெரிகின்றது. நீ படும் துயரங்களை இறைவன் அறியாதவனா என்ன? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து இறைவன் அமர்ந்துள்ளார். இறைவனை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது இறைவனே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் உனக்கு இறைவன் செய்ய மாட்டாரா? ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இறைவனுக்கு இருக்கிறது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனெனில் இறைவன் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகள் இறைவன் நிறைவேற்றவில்லை என தோன்றும். ஒன்றை புரிந்து கொள், நடப்பதை மட்டும்தான் உங்களுக்கு இறைவன் கூறுவார். இறைவன் உங்களுக்கு கூறிய அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பக்கபலமாய் இருந்து உங்களுடைய பயணத்தில் இறைவனும் பயணிப்பார் என்பதை ஒரு பொழுதும் மறவாதீர்கள். உங்கள் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் இறைவன் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றன. உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இறைவனின் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இறைவன் உங்களோடு தான் இருக்கிறார். எங்கும், எப்போதும், என்றும், என்றென்றும் இருக்கிறார். நீ உயிராய் நேசிக்கும் உன் உறவு உன்னை கரம் பிடிக்கும். அதற்கான நேர காலம் இதோ வந்துவிட்டது. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி தானாகவே வரும். உன்னுடைய கோபத்தால், அலட்சியத்தால் அந்த உறவை தவற விட்டு விடாதே. உன் வாழ்வில்
ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது. அதை வரவேற்க நீ தயாராக இரு. இன்பமும் துன்பமும் உன் வாழ்வில் நிகழத்தான் செய்யும். எதற்கும் அச்சம் கொள்ளாதே. உன்னை படைத்தவன் நான் இருக்க பயம் எதற்கு? அனைத்தும் கடந்து போகும். நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு அம்மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். முடியாது என்பதை முடியும் என்று சிலர் நிகழ்த்தி காட்டிட காரணம் அந்த செயல் நிச்சயமாக நிகழும் என்பதை அவர்கள் மனதளவில் முழுமையாக நம்பி அனுபவித்து பார்ப்பதால் தான். ஆனால் மற்றவர்கள் அவர்கள் சென்ற ஆழமான நினைவுகளுக்கு, கற்பனைகளுக்கு, முயற்சிகளுக்கு செல்ல தயாராக இல்லாததே அதை முடியாது என்று சொல்ல காரணமாகிறது. உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சமடையாதீர்கள். தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மயங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையாகாது. போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். எது சரி என்று சொல்ல தெரியாதவர்கள்தான் நீ எடுக்கும் முயற்சிகளில் தவறு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கட்டெரும்பு கூட கட்டுமரத்தை கனம் பார்க்கும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால். காற்று கூட கரைகளை உடை தெரியும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால். உன்மேல் நம்பிக்கை கொண்டு முன்னே வா. கண்ணிமைக்கும் நேரத்தில் வெற்றி நிச்சயம். தன் குற்றம் மறப்பதும் பிறர் குற்றம் காண்பதுமே முட்டாள்தனத்தின் விசேஷ குணமாகும். என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக மாற்றி நான் காட்டுவேன். மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அதிக சிறப்பாக இயங்கும். நல்லது செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வாழ்விலிருந்து அதிகமாக பெறுவதற்கு வாழ்க்கைக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. உள்ளே வாங்கும் மூச்சு காற்றை கூட வெளியே விட்டால்தான் உயிர் வாழ முடியும். பல இன்னல்களை கடந்து விட்டோம். பல இன்னல்களோடு போராடியும் விட்டோம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில நிமிடங்கள் நமக்காக சந்தோஷம் காத்திருக்கிறது என்று இந்த நொடி உற்சாகமான உணர்வுகளோடு வாழ பழகுவோம். இன்னல்களை மீறியும் வாழ்க்கையை அழகாக்குவோம். நாம் செயல்கள் அனைத்தும் நமக்குள் தோன்றும் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. எண்ணம் தெளிவானால் எல்லாம் தெளிவாகும். பொது நலம் என்பது புல்லாங்குழல் போன்றது. சுயநலம் என்பது கால்பந்து போன்றது. இவை இரண்டுமே காற்றால் இயங்குகின்றன. ஆனால் ஒன்று முத்தமிடப்படுகிறது, மற்றொன்று உதைக்கப்படுகிறது. தான் வாங்கிய காற்றை சுயமாக வைத்துக்கொள்வதால் கால்பந்து உதைப்படுகிறது. ஆனால் தான் வாங்கிய காற்றை இசையாக புல்லாங்குழல் தருவதால் அது முத்தமிடப்படுகிறது. சுயநலமுள்ள மனிதர் புறக்கணிக்கப்படுபவர், பொதுநலமுள்ளவர் போற்றப்படுபவர். நல்ல சிந்தனை நல்ல மனிதனை உருவாக்குகிறது. ஆகையால் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள், செயல்கள், பழக்க வழக்கங்கள், பண்பு அனைத்தையும் கவனமாக மேற்கொண்டால் வாழ்க்கை மேன்மையடையும். உன்னிடம் அன்பாக பேசினால் போதும். கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் வருத்தப்படுவாய். வருந்தாதே, தைரியமாக இரு. எல்லாம் இழந்தாலும் கலங்காதே. உன் துயரங்களைப் போக்க நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் வெறுக்கின்ற 7 விஷயங்களை உன்னிடம் கூறவே வந்துள்ளேன். தாழ்மையில்லாமல் கர்வத்தோடு பார்க்கிற கண்கள், பொய்யை மெய்போல் பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு, குற்றமில்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கிற கைகள், கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம், என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள், அபத்தமாக பிறரை பற்றி பொய் பேசுதல், ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசுதல் ஆகியவை. இவை உங்களிடம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீ என்றும் நீயாகவே இரு. உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம். நீ நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு வருவாய். என்னை நினைப்பது உன் வேலை. உன்னை உயர்த்துவது என் வேலை. உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை கரைப்பதற்கே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.